Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோல அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணும் குழந்தைகள் கண்களை பாதுகாக்க என்னென்ன உணவுகளை கட்டாயம் சாப்பிட வேண்டும் என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க फ्रेंड्स. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்களுடைய ஆதரவு இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய சேனல் படிப்படியாக வளரும். ஓகே फ्रेंड्स, லெட்ஸ் என்டர் இன்டு தி வீடியோ. குழந்தைகளை பராமரிப்பதில் அம்மாக்களுக்கு பெரும் பங்கு உள்ள நிலையில் சில உணவுகளை கொடுத்து அவர்களின் கண் பார்வையை மேம்படுத்த முயற்சி செய்யலாம். நம்முடைய தாத்தா பாட்டி காலத்தில் 60 வயதில் தான் கண் ஆபரேஷன் செய்ய போகிறேன் என்ற வார்த்தைகளை அதிக அளவில் கேட்டிருப்போம். தொழில்நுட்பங்களை கையாள ஆரம்பித்த காலத்தில் இருந்து நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது. இன்றைக்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நாள் முழுவதும் மணிக்கணக்கில் மொபைல் போன்களில் நமது நேரத்தை செலவிடுகிறோம். இதனால் குழந்தைகள் முதல் இளைஞர்கள் வரை கண் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு ஆளாகின்றனர். சிறு வயதிலேயே கண் ஆபரேஷன், கண்ணாடி அணிவது போன்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் உணவு முறையில் சில உணவுகளை கட்டாயம் சாப்பிட முயற்சி செய்ய வேண்டும். அவற்றில் சில உணவுகளை இப்போது நாம் பார்க்கலாம். நமது உடலில் உள்ள அனைத்து பாகங்களும் முக்கியமானது என்றாலும் கண்கள் மிகவும் முக்கியமானது. இதை பாதுகாப்புடன் வைத்திருப்பது ஒவ்வொருவரின் கடமைகளில் ஒன்றாக உள்ளது. இதற்காக கண் மருத்துவமனைக்கு தான் செல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. உணவு முறைகளின் மூலம் மாற்றத்தை கொண்டு வர முடியும். முதலாவது, கண்களை பாதுகாக்கும் நெல்லிக்காய். நமது கண்களை பாதுகாப்பதில் நெல்லிக்காய்க்கு பெரும் பங்கு உள்ளது. இதில் உள்ள விட்டமின் சி குழந்தைகளின் பார்வையை பராமரிக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது. எனவே கட்டாயம் குழந்தைகளுக்கு நெல்லிக்காயை கொடுக்க வேண்டும். ஒருவேளை குழந்தைகள் பச்சையாக நெல்லிக்காயை சாப்பிடவில்லை என்றால் ஜூஸாக எடுத்து கொடுக்கலாம், அல்லது தேன் அல்லது வெல்லம் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் கட்டாயம் நெல்லிக்காயை கொடுக்க வேண்டும். இரண்டாவது, கேரட் சாப்பிடு கண் நல்லா தெரியும் என்ற வார்த்தையை சிறு வயதில் அதிக அளவில் நாம் கேள்விப்பட்டிருப்போம். இதில் உள்ள விட்டமின் ஏ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் கொண்ட கேரட்டை பச்சையாகவோ அல்லது சாலடாகவோ உணவில் சேர்த்து கொள்ளும் போது கண் செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்கப்படுகிறது. இதில் உள்ள நார்ச்சத்துக்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கும் பேருதவியாக உள்ளது. மூணாவது, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ. பீட்டா கரோட்டின் அதிகம் கொண்டுள்ள சர்க்கரை வள்ளிக்கிழங்கை அதிக அளவில் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். குளிர்காலத்தில் அதிகம் கிடைக்கும் என்பதால் தாராளமாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். குறைந்த கொழுப்பு, நார்ச்சத்துக்கள் அதிகம் கொண்டுள்ளதால் உடல் பருமனை குறைப்பதோடு கண் நோயையும் எதிர்த்து போராட உதவுகிறது. நாலாவது, பாதாம், ஆல்மண்ட்ஸ். பழங்கள், காய்கறிகளை எந்த அளவிற்கு உணவில் சேர்த்துக் கொள்கிறோமோ அந்த அளவிற்கு நட்ஸ் வகைகளையும் உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக விட்டமின் இ சத்துக்கள் அதிகம் கொண்ட பாதாம், ஆல்மண்ட்ஸ் பருப்பை வாரத்திற்கு 3 முறையாவது பயன்படுத்த வேண்டும். அல்லது காலையில் 6-10 பாதாம் பருப்பை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து தோல் நீக்கி காலையில் சாப்பிட கொடுக்க வேண்டும் குழந்தைகளுக்கு. அல்லது பாதாம் பால் எடுத்தும் கொடுக்கலாம். இதே போன்று ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின்கள் கொண்ட கீரைகள், ஆரஞ்சு பழங்கள், பல வகையான பழங்களை அதிக அளவில் குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுப்பது மிகவும் நல்லது. இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள உணவு வகைகளை கண்டிப்பாக குழந்தைகளுக்கு கொடுக்கும் போது அவர்களின் கண் பார்வை திறன் மேம்படும். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் இமிடியேட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கும் உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சேனலும் படிப்படியாக வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எதுவும் கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.